ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங். ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 2 and 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அண்ட் மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிம் மட்டும் பார்க்க போகிறதில்ல, ஸோ ஏகப்பட்ட அனிம்ஸ் அண்ட் கேம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப சின்ன சேனல், ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். அண்ட் நம்ம வீடியோவில் ஏதாவது ஃபால்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோவில் இருந்து அதை சரி பண்ண நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஓகே கைஸ், ஸோ ஆல்ரெடி ஒன் பஞ்ச் மேன் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 3 ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டுருக்கு. அனிமேஷன் ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படி இப்படின்னு. பட் ஆமாம், அனிமேஷன் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கடமையை செஞ்சாகணும்ல. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி எக்ஸ்பிரஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எபிசோட் 2 ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன ப்ரொட்டஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மான்ஸ்டர்ஸ் ஏகப்பட்ட மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுறதுனால எல்லா மக்களும் சேர்ந்து நம்ம மான்ஸ்டருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாயிடலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மனுஷங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு காணிக்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பலி கொடுக்கலாம். அப்போ தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மான்ஸ்டர்ஸும் நம்மளும் சேர்ந்து ஒன்றா வாழ முடியும். இல்லைன்னா நம்மளால் மான்ஸ்டர்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒருத்தன் கட்டுறான், உங்களுக்கு என்ன நீங்கள் போய் சாகுங்கடா, நாங்கள் எதுக்குடா சாகணும், எங்களுக்கு எங்கள் ஹீரோ மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த மான்ஸ்டர் அசோசியேஷன்லாம் சேர்ந்து அப்போ உன்னை தானே ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கலான்ட்டு வரப்போ நம்ம காரை வந்து பார்த்திங்கன்னா அவனுங்களை அடிச்சுட்டு, என்ன நீங்கள் மான்ஸ்டர்ஸோட ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரை வந்து பார்த்திங்கன்னா அந்த மான்ஸ்டர் அசோசியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடித்து போட்டுடுறான். ஸோ அவனுங்களெல்லாம் அடிச்சுட்டு இந்த மக்களே இப்படி தான், ஏதாவது குழப்பம் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா குழம்பு போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா காரா மக்களை பற்றி இந்த மாதிரி சொல்லிகிட்டே ஓடுறான். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கப்ப இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பிரேக் நடந்துகிட்ருக்கு. அதாவது இந்த மான்ஸ்டர் தானே எல்லாத்தையும் வந்து தாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சில மனுஷங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்லலாம் போய் திருடுறது இந்த மாதிரிலாம் நிறையா வேலைகள் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ அப்படி ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா இவனை வந்து பிடிச்சிட்டான். ஸோ பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கப்போ நம்ம காரை வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் சேவ் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை ஏதாவது தப்பு பண்ண உனக்கு கொண்டுருவோட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரை போகிறான். ஸோ நம்ம காரை வந்து இப்போ தானே எந்திரிச்சு வந்திருக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு செமையாக பசிக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ணுன்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கான். ஸோ அப்போ தான் இந்த மாதிரிலாம் வந்து வேறு நடந்துகிட்ருக்கு. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் போயிட்டு அவன் ஆர்டர் பண்ணுறான், எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறான். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கான், ரொம்ப ஃபீவர் வேறு இருக்குது. அவன் ஏகப்பட்ட பேர் சண்டை போட்டுட்ருக்கான். அதாவது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாளில் நடந்திருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ரிலீஸ் ஆனது நமக்கு ரொம்ப நாள் ஆன மாதிரி தெரியுது. பட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் நடந்திருக்கு. அதாவது என்னென்னா அவன் மான்ஸ்டர் கூட எஸ் ரேங்க் ஹீரோஸ் கூட ஃபைட் போட்டது, அவங்க பங்கோ அவங்களோட சென்சே கூட ஃபைட் போட்டது, ஒன் பஞ்ச் மேன் அவன் அடித்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 நாளில் நடந்திருக்கு. அதனால் ரொம்ப வீக்காக இருக்கான். அதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைத்தாமாக உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். பட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் பர்ஸ் அவன் வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டான் போல். நம்ம ஜனஸ் இருந்தாவது அவனை வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம், அவனும் இங்கே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சைத்தாமா யோசிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டான், சாப்பிட்டுட்டு பர்ஸ் இல்லாமல் அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்படி உட்காந்து அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் அந்த இடத்துல நம்ம கிளாஸ் பி ரேங்க்கில் இருக்க நம்பர் 1 அவன் வந்து பார்த்தீங்கன்னா வரான். ஸோ நம்ம ஃபுபுக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான். ஸோ ஃபுபுக்கி வந்தோடனே அவன் மாட்டினாட ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைத்தாமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டேட்டோ ஃப்ரைட் சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறான். ஸோ ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு வேறு என்ன வேலை, சைத்தாமா வந்து பார்த்தீங்கன்னா அவளோட கேங்கில் சேரணும் அப்படிங்கிறது தான் வேலை. ஸோ அதை பற்றியே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கா. மான்ஸ்டர் அவுட் பிரேக் நடந்துகிட்ருக்கு, இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு, நீ என்ன கேஷுவலாக உட்காந்து ஜாலியாக சாப்பிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கா. ஸோ அந்த சமயத்தில் நம்ம பொட்டேட்டோ ஃப்ரைட் சிப்ஸும் வந்துடுது. ஸோ வந்த உடனே நம்ம சைத்தம்மா என்ன பண்ணுறான், இந்த ஃபுவுக்கு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். பரவாயில்லையே இவனை நமக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே நம்ம சைத்தம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்றான், எப்படியோ சாப்பிட்டா இவ தலையில் எல்லா பில்லையும் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பவே தப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாங்க, ஐயோ ஒருத்தர் சாப்பிட்டு காசு கொடுக்காம ஓடுறான், அவனை யாராவது பிடிங்களே அப்படின்னு. நம்ம சைத்தம்மா ஐயோ நம்மள தான் சொல்கிறாங்களோ, ஐயோ அது நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு பார்க்குறான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அங்கே வேற ஒருத்தன். ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி ஓடிட்டு இருக்கப்போ நம்ம ஃபுபிக்கி நீ தானே அந்த பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன், நீயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பில்லை செட்டில் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைத்தாமா அங்கேருந்து ஒரே ஓடிடுறான். நம்ம ஃபுபிக்கிக்கு ஒரே சாக்கு. கடைசியில் பார்த்தா தான் தெரியுது அங்கேருந்து பில் கட்டிட்டு பில் கட்டாமல் ஓடினவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
காரோ தான். ஸோ அவன் வந்து போயிட்டுருக்கான், அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான், இந்த மாதிரி மான்ஸ்டர் அசோசியேஷனில் நீ வெளியே போயிட்டு ஒரு ஹீரோவோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு வா, அப்போ தான் நீ உண்மையான மான்ஸ்டர் அப்படிங்கிறத நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுட்டு உன்னை எங்களோட அசோசியேஷனில் சேர்ந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே நடந்துட்டு போயிட்டுருக்கப்ப அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா போன சீசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இவங்ககிட்ட தான் ஹீரோ புக்கெலாம் வாங்கி காரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நம்ம எஸ் ரேங்க் ஹீரோஸ்லாம் போய் ஹண்ட் பண்ணுவான். ஸோ இந்த சீனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வரப்போ என்னடா அனிமேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றிட்டு இருந்தானுங்க. சரி, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் புள்ளி பண்ணதுக்கப்புறம் நீ எப்போ தான் எதுக்கு சண்டை போட போகிற, நீ எப்போ சண்டை போடுறோம் அப்போ தான் அவனுக்கு உன்னை புள்ளி பண்ணாமல் இருப்பானுங்க, இல்லைன்னா புள்ளி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்புறான். ஸோ கிளம்புறப்ப நம்ம அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பழைய எஸ்டாங் ஹண்டர் கூடலாம் சண்டை போட்டாங்களே, அதெல்லாம் பார்த்துட்டு நீ நல்லா தானே இருக்க, எதனால் அவங்களாம் உன்னை ஃபைட் பண்ண வந்தாங்க, நீ ரொம்ப நல்லவனாச்சு, நீ தான் என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி புகழ்ந்து பேச நம்ம காரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மாதிரி பேசினாலே நம்ம காரோவுக்கு பிடிக்காதுல்ல, அதனால கொஞ்சம் கோவம் வந்துடுது. ஸோ அவன் வாயை அடிச்சுட்டு நீ வாயை மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சைத்தாமா வந்துடுறான். பில்லு கொடுத்துட்டு போவான், சாப்பிட்டு பில் கொடுக்காம போனவனே இப்போ நில்றா, உன்னை இதுதான் உனக்கு கடைசி தடவை, உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு வார்னிங் கொடுத்துட்டு நடந்து போகிறான். நான் எங்கடா பில் கொடுத்து சாப்பிட்டு பில் கொடுக்காம வந்தேன், நீ என்னடா எனக்கு வார்னிங் கொடுக்குறது, நீ யாரா முதல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ இவன் வந்து சைத்தமாக சொல்கிறான் நானும் ஒரு ஹீரோ தான் அப்படின்னு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரம் அந்த தம்பிக்கிட்ட வந்து கேட்குறான், என்ன இவனும் ஹீரோவாமா, இவன் ஹீரோவில் இருக்கானா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இவனும் ஹீரோ புக்கில் இல்லை, நிறையா ஹீரோஸ் இப்போ புதுசாக வந்துட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் ஹீரோ புக்கில் ஆட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரோவும் விட்டலான்னு பார்க்குறான். பட் விட்டலான்னு பார்க்குறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஞாபகம் வருது அசோசியேஷன், அதாவது மான்ஸ்டர் அசோசியேஷன். இந்த தம்பி எல்லாமே காரோவை ஒரு சாதுவாக நினைக்கிறாங்க, அதாவது காரோவை வந்து அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க, நான் யாருன்னு காமிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சைத்தாமாவை அடிக்கலான்னு போயிட்டுருக்கான். அவன் சட்டையில் கையை வச்சு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெத்லி பஞ்ச் கொடுக்கலான்னு போங்கிறான். நம்ம சைத்தாமா வழக்கம் போல் ஒரே பஞ்சில் அடிச்சிட்றான். ஸோ அடித்த வேகத்தில் நம்ம காரோ வந்து பார்த்திங்கன்னா பறந்து போய் கீழே விழுந்துடுறான். ஸோ அவனுக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்ததுன்னே தெரில. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரோ 3வது தடவையாக நம்ம ஒன் பஞ்ச் மேன் கிட்ட அடி வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மயக்கமான ஸ்டேஜுக்கு போயிடுறான். ஸோ மயக்கம் போட்டோன்னே அந்த தம்பிக்கிட்ட கேட்குறான், நீ இவனை பார்த்துக்கோ, சத்தெல்லாம் போகல, நல்லா தான் இருக்கான், முழி போகிற வரையும் நீ இவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். சரி, அந்த புக்கில் நிஜமாலுமே என் பேர் இல்லையா, அது என்ன புக்கு, அது கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைத்தாமா அந்த புக்கை வாங்கி பார்க்குறான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனஸ் பேர் இருக்குது, நம்ம கிங்கு பேர் இருக்குது, எல்லா பேரும் இருக்குது, நம்ம சைத்தாமா பேர் மட்டும் இல்லை. அதனால் நம்ம சைத்தாமா ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணிட்டு அட போங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டவுனாக ஃபீல் பண்ணி நடந்து போயிட்டுருக்கான். அப்புறமேட்டு இந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரோவை வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பிட்டு இருக்கான். எந்திரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம காரோவை எந்திரிச்சிட்றான். என்ன நடந்தது, என்ன ஒரு பஞ்சில் என்னை அடிச்சிட்டானா, நான் ரொம்ப வீக்காக இருந்திருப்பேன், ஒரு நாள் ஆச்சுல சாப்பிட்டு ஒரு நாள் ஆச்சு, நேற்று தான் எஸ் ரேங்க் கூட சண்டை போட்டேன், மேபி அதனாலேயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்பே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சில்லிங்கான ஒரு சென்சேஷன் வருது. என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா 2 ஹை லெவல் டெமான் லெவல் மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதாவது இவங்க 2 பேர்த்தையும் நம்ம காரோவை வாட்ச் பண்ணுறதுக்காக நம்ம குரு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு வச்சுருப்பா அந்த மான்ஸ்டரு. ஸோ இவங்க 2 பேர் வந்துடுவாங்க. என்ன காரோ ரொம்ப வீக் ஆகிட்டு போல், ஒரு சின்ன ஹீரோ கிட்டலாம் அடி வாங்குற, இனிமேல் உன்னை உயிரோடு வச்சுருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரோவை ஹண்ட் பண்ண வந்திருக்கு. நம்ம இதை பார்த்த உடனே நம்ம தம்பிக்கு ஒரே அள்ளு விட்டுருது. நம்ம காரோ சொல்கிறான், டேய் தம்பி நீ வீட்டுக்கு போடா அப்படின்னு. நம்ம தம்பியால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மூவ் பண்ண முடியல. அதாவது பார்த்த உடனே ஒரு மாதிரி மிகப்பெரிய சாக்கில் இருக்கான். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்பர், மான்ஸ்டர் ரீப்பர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறவன், அதாவது ஒரு நிஞ்சா மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காக்ரோச் மாதிரி ஒரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே நம்ம காரோவை வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ணுறதுக்காக நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு வச்சுருக்கான். அதாவது காரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியானவன் இல்லை அப்படிலாம், நீங்கள் அவனை ஹண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்போ குருக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு டெமான் வந்து பேசிகிட்டு இருக்கு. நீ எதனால் காரோவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, காரோ என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ தான் நம்ம குரு சொல்லுது, நீ நம்மளோட மான்ஸ்டர் டெமான் லார்டு ஓரிச்சி என்ன நினைக்கிற, அவன் உண்மையான மான்ஸ்டர் நான் நினைக்கிறேன், அவன் உண்மையான மான்ஸ்டர் இல்லை, அவனும் ஒரு காலத்தில் காரோ மாதிரி ஒரு மனுஷனாக தான் இருந்தான், நான் தான் அவனை இவ்வளோ பெரிய டெமான் லார்டாக மாற்றினேன் அப்படின்னு சொல்லி நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஸோ இதில் தான் நமக்கு தெரிய வருது, ஓரிச்சிங்கிறவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனாக தான் இருந்திருக்கான், அதாவது நம்ம காரோ மாதிரி இருந்திருக்கான். இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறனால நம்ம மான்ஸ்டர் செல்ஸை கொடுத்து சாப்பிட வச்சனால நம்ம டெமான் லார்டு இவ்வளோ ஒரு பெரிய மான்ஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஜாம்பி மேன் வந்து பார்த்தீங்கன்னா எவனையோ வலை வீசி தேடிட்டு இருக்கான், அது யாருன்னே தெரில. ஸோ இது வரைக்கும் நமக்கு தெரில. ஸோ நம்ம ஜாம்பி மேனை சும்மா ஒரு தடவை காமிக்கிறாங்க. ஸோ காமிச்சு முடிச்சோடனே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைட்டுக்கு போகுது. நம்ம காரோ அந்த 2 டெமான் லெவல் மான்ஸ்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறான் அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக.
ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உன்னை அடிச்சு போட்டு அந்த பையனை நாங்கள் கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் த்ரெட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் அவனால் கை வைக்கக்கூடாது, நீங்கள் முடிஞ்சால் என் கூட சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறோம். ஸோ ஃபைட் நடக்குது. ஸோ அந்த ஃபைட் சீனை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன். நம்ம இந்த இந்த அனிமேஷனே வந்து வேணால் கழுவி ஊற்றுனாங்க. ஏன்னா ரீப்பருங்கிறவன் ஒரு மேல் மான்ஸ்டர், பட் வந்து ஃபீமேல் மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. சரி, ஃபைட் நடக்கிற முன்னாடி நம்ம காரோ கத்துறா மறுபடியும், உன்னை வீட்டுக்கு தானே போக சொன்னேன், எந்திரிச்சு முதல்ல வீட்டுக்கு போட, நான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கத்துறான். அந்த பையனும் வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறப்ப அவன் அட்டாக் பண்ணுற வரப்போ நம்ம காரோ எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுத்து நிறுத்தி நம்ம ஃபைட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. ஸோ இந்த ஃபைட் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. சாரி, ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதாவது அடுத்த எபிசோடு வந்துருச்சு. ஸோ பார்ப்போம். நம்ம சாமி மேன் நிறைய தேடிட்டு இருக்கான்னு சொன்னல. ஸோ அந்த ஜாபி மேனை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ அவன் வேறு யாரையும் தேடல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் எவால்யூஷனோட ஹெட்டை வந்து தேடிட்டு இருக்கான். ஸோ அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க யாருன்னு. ஸோ அப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கப்போ தான் இந்த கொரிலாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இந்த கொரிலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் எவால்யூஷன் லேபில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மான்ஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். கொரிலா கண்டுபிடிச்சி நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், வெளியே வா, இதுக்கு மேலே உன்னால் ஒளிஞ்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் கெத்தாக பேசிகிட்டு இருக்கேன். கொரிலா, ஐயோ நீங்கள் ராமனில் கேட்டு வந்தீங்கன்னு நினச்சேன், உங்களுக்கு ஆனால் அந்த அசோசியேஷன்லேருந்து வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் எவல்யூஷன் ஹெட்டை காமிக்கிறாங்க. ஸோ இவன் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சீசன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்ல மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹியூமன் எவல்யூஷன், ஹியூமன்ஸை வச்சு நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருப்பான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி மேனும் அவனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இவனை கொல்றது தான் நம்ம ஜாம்பி மேனோட முதல் குறிக்கோளாக இருக்கும். ஸோ அதனால தான் இவனை கண்டுபிடிச்சி கொல்லலான்னு வரப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா அசைவே மாட்டான், நீ என்னை கொல்ல தானே வந்திருக்க, கொன்று அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு காரோ ஃபைட் போயிட்டுருக்கும், அதை லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்ருப்பாங்க. ஸோ ஃபைட் அனிமேஷனும் அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை, பட் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஃபைட் போயிட்டுருக்கப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை பார்த்தேன், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டே கிடையாது, அவன் லிமிட்டையே பிரேக் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இந்த மாதிரி காடால் கிரியேட் பண்ணப்பட்ட எல்லா கிரியேச்சருக்கும் லிமிட்னு ஒன்று இருக்குது, பட் நான் பார்த்தேன் அவனுக்கு லிமிட்னே ஒன்றும் இல்லை, அதை அவன் எப்படி பிரேக் பண்ணான் அப்படிங்கிறத தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னான். அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையானே தெரில. அவன் வந்து பார்த்தீங்கன்னா 100 புஷ்அப் 100 புல்லப்பு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் ஓடுவன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னான். பட் அதுக்கு கொடுத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா அவனோட முடி, அதாவது அவனுக்கு சொட்டை விழுந்தது தான் மிச்சம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் லிமிட்டே பிரேக் பண்ணிட்டான். நானும் எவ்வளோ மான்ஸ்டர் கண்டுபிடிக்க பார்த்தேன், எவ்வளோ மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட் கிரியேட் பண்ண மான்ஸ்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, மியூட்டட் ஆன அனிமல்ஸ் எவ்வளோ இருக்குது, பட் இது எதுவுமே அவனுக்கு முன்னாடி நிற்கல. ஏன்னா அவன் ஒருத்த மட்டும்தான் அந்த லிமிட்டையே பிரேக் பண்ணியிருக்கான், அவனோட லிமிட்டையே வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இதுக்கப்புறமும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஏன்னா நான் என்ன தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் அவனை மாதிரி ஒரு ஹீரோவை என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவையோ அல்லது மான்ஸ்டரையோ என்னால் உருவாக்க முடியாது. ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டையே பிரேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன் பஞ்ச் மேனை பற்றி வந்து தான் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் நான் அந்த வேலையை விட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நானும் கேஷுவலான லைஃப்பை வாழலாம்னு சொல்லி நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சாமி மேன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஒன் பஞ்ச் மேன் எப்படி லிமிட்டை பிரேக் பண்ணான், எதனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் எவல்யூஷனை விட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமி மேன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சார் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கப்பவே நம்ம சாமி மேனும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல தானே வந்தான், சரி இதுக்கப்புறம் இவனே திருந்திட்டான், இவனை கொல்ல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சாமி மேனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் காரோ ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த சைடு இவனுங்க 2 பேரும் நம்ம காரோ வந்து பார்த்தீங்கன்னா அடித்து பொழக்கிறானுங்க. நம்ம கூட காரோ ரொம்ப பவர்ஃபுல்னு நினச்சோம், பட் அவன் ஆல்ரெடி ஃபைட் போட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டான் போல். அதனால் இந்த ஃபைட்டில் அவன் ரொம்ப பவரில் யூஸ் பண்ணல. இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்போ இன்னொரு ஏலியன் வந்து அந்த பையனை பிடிச்சிருது. அந்த ஏலியன் எதுவும் யாரும் இல்லை, ஃபஸ்ட் நம்ம காரோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு ஏலியன் அடிப்பான். ஸோ அதுதான் அந்த ஏலியன். அந்த பையனை எதுக்கிட்ட பிடிச்சிருக்க, உனக்கு தைரியம் இருந்தால் என் கூட சண்டை போடாவாடா அப்படின்னு சொல்லி அந்த ஏலியன்ட்டு பேசிகிட்டு இருக்கப்பவே நம்ம ரீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்ம காரோவை அட்டாக் பண்ணி சல்லுன்னு வெட்டிடுறோம். அப்படியே சும்மா ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 தடவை வெட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி நம்ம காரோவை கொன்னுட்டான். அதாவது லாஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்றான். இன்னும் நீ ஃபைட் போடல வந்தியா இல்லை அவனை கொல்ல வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே, ஆமாம் நான் அவனை கொல்ல தான் வந்தேன், அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக சிரிச்சிட்டே அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. நம்ம காரம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைக்கான இடத்துல கிடக்கிறான் அடி வாங்கிட்டு. அதுக்கப்புறம் இங்கே அப்படியே சைத்தாமா வீட்டை காமிக்கிறாங்க. சைத்தாமா வீட்டில் ஜெனஸோ கிங்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளாண்டுருக்காங்க. கிங்கு வேறு லெவலில் கேம் விளாண்டுருக்கான். அதை பார்த்துட்டு ஜெனஸ் என்ன கிங் என்ன இப்படி கேம் விளாட்றான், நம்ம எப்போ இந்த லெவலுக்கு விளாட போகிறோமோ, நம்ம பவர் சைத்தாமா
சைத்தாமாவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார், அவரையும் நம்மளால் பீட் பண்ண முடியல, கிங்கையும் நம்மளால் பீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, என்ன சைத்தாமா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, காரோ கிட்ட கீச்சு அடி வாங்கியிருப்பானோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம ஜெனஸ் சொல்கிறான், இல்லை கண்டிப்பாக அவர் காரோவை மீட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அவர் காரோவை டிஃபீட் பண்ணிடுவார், அவரெல்லாம் அடி வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சைத்தாமா பற்றி யோசிக்கிட்டு இருப்பப்ப நம்ம சைத்தாமா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி கொடுப்பான். என்ட்ரி கொடுக்குறப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி, அதாவது அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கிறனால எல்லாம் ஷாக்காயிட்டு, என்னாச்சு நீ காரோவை பார்த்தியா, காரோ கூட சண்டை போட்டியா, என்னாச்சு காரோவை கொண்டுட்டியா, வந்துட்டியா அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கப்ப சொல்கிறான், இல்லை நான் காரோக்குள்ளலாம் சண்டை போடல, வழியில் வரப்போ ஒரு ஏலியன் வந்தது, அதை தான் நான் அடிச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் ஒருத்தன் வந்து சாப்பிடாம காசு கொடுக்காம போயிட்டான், அவங்ககிட்ட போய் ஏன்டா காசு கொடுக்கலன்னு கேட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவன் தான் காரு அப்படிங்கிறது நம்ம சைத்தாமாவுக்கு தெரியாது, இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. நம்ம சைத்தாமா ரொம்ப சோர்வாக இருக்கான், ஏன்டா சோகமாக இருக்கணும்னு கேட்குறப்ப தான் தெரியுது, நான் என்னோட பர்ஸை தொலைச்சிட்டேன், பர்ஸில் வேறு 3000 ரூபா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் சாப்பிட்டு வாங்கின இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வாங்கி வச்சுருந்தேன், அந்த முட்டைக்கோசையும் மறந்துட்டு வந்துட்டேன், எல்லாம் அந்த அவனால் வந்தது, அவன் சாப்பிட்டு காசு கொடுக்காம போயிட்டான், அவனை தேடிட்டு நான் என்னோட பர்ஸையும் என்னோட முட்டைக்கோசையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சைத்தாமா வெக்ஸில் பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம ஃபுபிக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரா. சைத்தாமா உனக்கு வேறு வேலையே இருக்காதாடா, உன்னால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காசு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், இந்த அவனோட முட்டைக்கோசை அங்கேயே விட்டுட்டு வந்தேன், இந்த எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முட்டைக்கோசையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நம்ம சைத்தாமா கூட பேச வரா. நம்ம சைத்தாமா முட்டைக்கோசை எடுத்துகிட்டு வந்துட்டியா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, நீ பண்ண வேலையை மறந்துடாத, நீ என்ன பண்ணியிருக்குன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நீ எப்போ என் காசு திருப்பி கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சு நம்ம ஃபுபிக்கியும் சைத்தாமாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கப்பவே நம்ம ஜெனஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகுது, அதாவது அவனோட எனிமி டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் ஆகுது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏலியனோ அல்லது ஒரு மான்ஸ்டரோ ரொம்ப வேகமான ஒரு ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அலர்ட் ஆகிறான். இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம சைத்தாமா இப்போ தான் சண்டை போட்டு வந்திருக்காரு, நம்ம ஃபுபிக்கி அவரும் பவர்ஃபுல் இல்லை, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்கும், நம்ம எப்படியாவது நம்ம டிஃபெண்ட் பண்ணி ஆகணும், நம்ம சைத்தாமா ஹெல்ப்பு கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு நம்ம கிங்கிட்ட போய் சொல்கிறான், கிங்கு வெளியே ஒரு மாஸ்டர் வந்துட்டுருக்கு, நீ தான் போய் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கிங்குக்கு ஒரே ஷாக்காயிருது, என்னது நானா அப்படின்னு. ஏன்னா நம்ம கிங்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர்லெஸ் அப்படிங்கிறது சைத்தாமாவுக்கு மட்டும்தான் தெரியும், ஜெனஸுக்குலாம் தெரியாது. கிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எஸ் ஹீரோ, அதனால் கிங்கை வெளியே தள்ளிட்டு நம்ம சைத்தாமா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவான், சைத்தாமா இந்த மாதிரி ஒரு பெரிய மாஸ்டர் அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கு, அதனால தான் நான் கிங்கை வெளியே அனுப்பினேன். டப்புன்னு நம்ம கிங்கு கதை திறந்து இந்தாங்க அந்த ஏலியன் நம்ம ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் தெரியுது அது ஒரு ரோபோட் மாதிரி. ஹாய் ஜெனஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் தெரியுது அது யாருன்னா நம்ம ஜெனஸோட சென்சே, அதாவது நம்ம ஜெனஸோட டாக்டர். இவர் தான் நம்ம ஜெனஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு டிஃபீட் ஆகுறானோ, அவன் பாடி பார்ட்ஸ்லாம் வீக் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி பார்ட்ஸ்லாம் செட் பண்ணி கொடுப்பாரு. அப்போ வந்து பேசிகிட்டு இருக்காரு, இவன் தான் சைத்தாமாவா உன்னோட சென்சேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைத்தாமா கிட்ட வளவளன்னு பேசிகிட்டு இருப்பார் ஜெனஸ், இப்படி அப்படி இப்படின்னு. நம்ம சைத்தாமா உடனே ஜெனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோலாம் பேசாதீங்க, எல்லாத்தையும் 20 வேர்ட்ஸுக்கு கம்மி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சென்சே கிட்ட சொல்லுவான். சரி கம்மி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீமியமான ஒரு பீஃப் ஸ்டீக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பான், அதாவது ஒரு மாட்டுக்கறி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பான். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைத்தாமா எல்லாருமே ஷாக்காயிருவாங்க, மாட்டுக்கறியா கொடுங்க, இது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க, எவ்வளோ நேரம் வேணால் இங்கே இருங்க, நான் எதுவுமே உங்களை கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சைத்தாமாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கறியை வாங்கிக்கிறான். ஸோ வாங்கினோடனே நம்ம ஃபுபிக்கிக்கு ஒரே ஷாக்கு, இப்படி தான் இவனை கரெக்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருந்தால் நாமளும் இதே மாதிரி கரெக்ட் பண்ணியிருக்காங்களே, இவன் ஈஸியாக நம்மளோட கேங்கில் சேர்ந்துருக்கலாம் ஃபுட்டை கொடுத்து அப்படின்னு நம்ம ஃபுபிக்கி வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இவன் வாங்கிட்டு வந்த முட்டைக்கோசை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன் அப்போ சைத்தாமா சொல்லிட்டு இருக்கப்ப அப்போ ஃபுபிக்கி சொல்லுவா, இதெல்லாம் வச்சு ஸ்டீக் பண்ண போறியா, சரி அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, அவங்ககிட்ட ரெட் வைன் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுபிக்கி கேட்பா. ஃபுபிக்கி நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற, ஏன் எல்லோரும் என் வீட்டிலே இருக்கீங்க, எல்லோரும் என் வீட்டை விட்டு வெளியே போங்க, நீ எப்போ வெளியே போகலான்ட்டு இருக்க, என்ன நைட்டு டின்னருக்கு இங்கே தங்கிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுபிக்கி அப்புறம் அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போக சொல்லிட்டு இருப்பான். ஃபேங்கு நீ எவ்வளோ நாள் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குற, ஃபுபிக்கி நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, காலையிலேருந்து இங்கே இருக்கேன் எல்லாம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு இருப்பான் நம்ம சைத்தாமா. ஸோ இதெல்லாம் இந்த சீன் நடந்துட்டு இருக்கப்ப நம்ம மான்ஸ்டர் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க, நம்ம காரோவை அடிச்சு போட்டு அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம குருக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் காரோவை கொண்டுட்டோம், அவனும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை, ஈஸியாக செத்துட்டான் அப்படின்னு. அப்போ நம்ம குரு கேட்போம், சரி கொண்டுட்டிங்கன்னு ஓகே, கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிங்களா இல்லையா, 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை 2 தடவைலாம் கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் எனக்கு நல்லா தெரியும் காரோவை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீப்பர் மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவனுக்கு ஒன்றெல்லாம் ஓகே, இந்த பையனை எதுக்கு பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு ரீப்பர் கிட்ட கேட்குறப்ப இப்போ ரீப்பர் சொல்லுவான், ஆமாம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் டார்ச்சர் பண்ணி கொள்றதுக்கு யாருமே இல்லை, அதனால தான் இந்த பையனை கொண்டு வந்தேன், இவனை நான் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணி கொள்ளலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பையனை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு
ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அழைச்சிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட இருக்க எல்லா எஸ் ரேங்க் மான்ஸ்டர்ஸு எல்லா மான்ஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு மாரி கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா எஸ் ரேங்க் ஹீரோஸும் வரப்போகிறாங்களாம்மா, நம்ம சீக்கிரமாக ட்ரெயின் வாங்கணும். நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஈடா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா மான்ஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன மான்ஸ்டர்ஸ் தான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டெமான், காட் லெவல் மான்ஸ்டர்ஸ்லாம் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் தான் காமிச்சிருந்தாங்க. பட் இப்போதைக்கு எல்லா மான்ஸ்டர்ஸும் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அசோசியேஷன் உள்ளே வர ஆரம்பிக்கல. பட் ஒரு ரோபோட் மட்டும் உள்ளே வந்திருக்கு. அந்த ரோபோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அசோசியேஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ ரோபோட் இந்த அளவுக்கு உள்ளே வந்துருச்சு. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாளில் ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடோ சோனிக்கோட நிஞ்சா வில்லேஜிலிருந்து 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்க 2 பேரும் மான்ஸ்டர் அசோசியேஷனோட சேர்ந்து மான்ஸ்டர் செல்ஸை சாப்பிட்டு அவங்களும் மான்ஸ்டராக மாறிடுவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இந்த 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க. ஸோ இவங்க 2 பேரும் மான்ஸ்டர்ஸ் தான். ஸோ இவங்க 2 பேர் ட்ரைனிங் எடுக்கிறத ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம நருட்டோவும் சசுக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதே பிளேஸில் இதே மாதிரி தான் வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி காமிச்சிட்டு அவங்க ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை கூட்டிகிட்டு அந்த செல்லுக்கு கூட்டிகிட்டு போவான். ஸோ அந்த செல்லுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப அங்கே ஒரு ரோபோட் வரும். ஸோ அந்த ரோபோட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சுருந்தா ஒரு ரோபோட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கும். இந்த ரோபோட் என்னன்னே தெளிவாக தெரியல. ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இதுவும் ஹீரோ அசோசியேஷன் பண்ண வேலை, அதாவது கிங் இல்லை நைட் பண்ண வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் அது என்ன அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பையனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லுக்குள்ளே அடைக்கிறாங்க. ஸோ அந்த செல்லுக்குள்ளே தான் நம்ம வானாபாவே இருக்கோம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அசோசியேஷன் சேர்ந்த ஒரு பையன். ஸோ இந்த பையனை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹீரோ அசோசியேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ மான்ஸ்டரோட பேஸை கண்டுபிடிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலையே. ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம மான்ஸ்டர் பேஸை அட்டாக் பண்ணி இந்த பையனை ரெஸ்கியூ பண்ணுறது தான் இவங்களோட வேலை. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் நீ எதுவும் கவலைப்படாத, சாப்பிட்றதுக்கு எதாவது கொண்டு வந்திருக்கியா, நம்மளை ஹீரோ எப்படி காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஸோ கிங்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ், ஹீரோஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றிடுவாங்க, இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் டம்மி லெவலு அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கப்போ பின்னாடி ஒரு மான்ஸ்டர் வந்துடுது. மான்ஸ்டர் வந்ததுக்கப்புறம் தான் சொல்லுது, என்ன ரொம்ப நம்பிக்கையாக இருப்பீங்க போல், எங்களை என்ன அவ்வளோ சாதுவாக நினச்சிட்டிங்களா, உங்கள் எல்லா ஹீரோஸையும் நாங்கள் வந்து கொண்டுட்டு உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அடிமையாக்க போகிறோம், அதுதான் எங்களோட பிளானு. எங்ககிட்ட இன்னும் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்குது, உங்கள் கிளாஸ் எஸ்ஸோட மிகப்பெரிய பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு இந்த மான்ஸ்டர் சொல்ல, இங்கே இருக்க இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்டயே கிளாஸ் எஸ் ஹீரோஸ்லாம் இருக்காங்க, ரொம்ப சாதுவாக நினச்சிடாத, கண்டிப்பாக அவங்க வந்து என்னை காப்பாற்றிடுவாங்க, நீ மான்ஸ்டர்ஸ்லாம் அவங்களுக்கு கால் தூசி மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த பையன் அந்த வானபாவ பையனும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பான். ஸோ பேசிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க சைடை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன் நம்ம மான்ஸ்டரை வந்து பார்த்திங்கன்னா காமிக்க ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு எஸ் ரேங்க் மாஸ்டர்ஸ், டெமான் லெவல் மான்ஸ்டர்ஸை காமிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டால்ஃபினை காமிப்பாங்க, அப்புறம் அந்த பூனையை, அப்புறம் நிறைய மான்ஸ்டர் காமிப்பாங்க. எல்லாத்துக்கும் என்னென்ன பவர்னு தெரில. இந்த மாதிரி நிறையா மான்ஸ்டர் காமிச்சிட்டு இருக்கப்போ நம்ம கடைசியாக நம்ம டெமான் லார்ட் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனையும் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்டு அதோட இந்த எபிசோட் 4 வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடுவாங்க. ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நம்ம காரோக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத காமிப்பாங்க. நம்ம காரோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சாகர நிலைமையில் இருப்பான். ஸோ பிளட்டு ஃபுல்லாக லாஸ் ஆகிருக்கும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக விரலை மட்டும் அசைப்பான். ஸோ விரலை அசைக்கிறதோட இந்த எபிசோடை வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 4 வந்து முடிச்சிருவாங்க. ஸோ எபிசோட் 5 தான் தெரியும் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன ஃபைட் நடக்க போகுது அப்படிங்கிறது. இது வரைக்கும் ஃபைட் எதுவும் பெரிய ஃபைட் எதுவும் நடக்கலை. பட் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படிங்கிறத. அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இருந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ண விரும்புகிறேன். ஏன்னா 2 எபிசோட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 24 மினிட்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இருந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.